வேலூர் மாவட்டம் மரப்பட்டு அருகே பாலாற்றில் சட்டவிரோதமாக கலக்கப்படும் தோல் தொழிற்சாலை கழிவுகள் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தற்போது இந்த விசாரணை தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். பாலாற்றில் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றப்படுவது தொடர்பாகவும் அதே போன்று ஆற்றுகளில் மாசு ஏற்படுத்துவது தொடர்பாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் மரப்பட்டு அருகே உள்ள பாலாற்றில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் தன்னுடைய கழிவுகளை பாலாற்றில் கலப்பதால் அதே போன்று நிலத்தடி நீர் மற்றும் அங்கு வாழ்கிற கால்நடைகள் மற்றும் பயிர்கள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது எனவும் இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இதில் உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என கூறி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சென்னையில் இருக்கிற அமர்வு வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிற தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கினுடைய அடுத்த விசாரணை செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.